சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 121 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை மாவட்டம் முழுவதும் 78,556 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், வணக்கம். 121 மையங்களில் நெல் கொள்முதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மையத்திலும் எத்தனை மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 1 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் 121 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் சரிவர நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு லாரிகள் அனுப்பப்படாமல் இருந்ததால் பிடித்த நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு இயக்கம் செய்யப்படாமல் தேக்கமானது. இதனால் நெல் மூட்டைகளை அடித்த இடமில்லாமல் நெல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டது. மேலும் வடகிழக்கு பருவமழையால் தொடர்ச்சியாக கனமழை பெய்த காரணத்தாலும் நெல் கொள்முதல் செய்யாமல் இருந்ததால் விவசாயிகள் நெல்லை உடனடியாக போட முடியாமல் தவித்து வந்தனர். மேலும் மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது மழை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களிலும் தேங்கியிருந்த நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் கிடங்கிற்கு எடுத்து செல்லும் பணியை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் ஒவ்வொரு வார நாட்களிலும் இரவு 8 மணி வரை குறைந்தது 2000 மூட்டைகள் வீதம் பிடிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாளில் இன்றும் மாவட்டத்தில் உள்ள 121 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் தற்போது நெல் கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தெத்தி, சங்கமங்கலம், பட்டமங்கலம், சிக்கல், ராதாமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் காலை முதல் விவசாயிகள் நெல்லை போடுவதற்காக நெல்லை இறக்கி வருகின்றனர். அதே போன்று அளவீட்டு மூட்டைகளை தைத்து அடுக்கி வைக்கும் ஊழியர்கள் லாரிகள் மூலம் கிடங்குகளுக்கு ஏற்றம் செய்யும் பணிகளும் செய்து வருகின்றனர். இதுவரை நாகை மாவட்டத்தில் 78,556 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாகை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் 183 கோடியே 19 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின். சூர சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.